ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எந்த மீனாக இருந்தாலும் இதே மாதிரி செய்யுங்க, ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பாறை மீன் எடுத்திருந்தேன். நம்ம இன்றைக்கி மசாலா அரைச்சி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 8 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. லைட்டாக கலர் மாறி வரட்டும். கலர் மாறி வந்தோடனே ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயமும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா கறியிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெங்காயம் போட்ட பின்னாடி சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட ஒரு 8 போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெந்தயம் புளிக்குழம்புக்குலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா சாஃப்டாகணும், அது வரையும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதுக்குள்ளே நம்ம புளி ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நல்லா 2-3 டைம் தண்ணியில் கழுவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது வானலில் இருக்க தக்காளி பாருங்கள், நல்லா சாஃப்டாகி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே அந்த வானலில் இருக்க சூட்லேயே நல்லா கிளறி விட்டுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும். ஆனில் இருந்துச்சுன்னா தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். நீங்கள் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்யும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஒரு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இதில் ஒரு 4 பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் எண்ணெயில். பூண்டு லைட்டாக கலர் மாதிரி வரணும். அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் பூண்டு இது எல்லாமே நல்லா நிறம் மாதிரி வரணும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க தனியாக. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அந்த புளி தண்ணியை ஊற்றிக்க போகிறோம். நம்ம புளி தண்ணியை எல்லாமே வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த புளி தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்து பச்சை வாசனை போகணும். இப்போ பாருங்கள், லைட்டாக பபிள்ஸ் வருது. இந்த டைமில் நான் இப்போ காரத்துக்காக இன்னும் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா மீன் குழம்புனாலும் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், புளி நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா கொதிச்சு வருது. இப்போது அரைச்சி வச்ச பேஸ்ட்டை எடுத்து ஊற்றிக்கலாம். நான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரில் கழுவுன தண்ணி எல்லாமே சேர்த்துட்டு வானலில் சேர்த்துருக்கேன். இப்போது டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதித்து வரணும். பச்சை வாசனை எல்லாமே போகணும். இப்போ பாருங்கள், நல்லாவே கொதிக்குது. பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்த டைமில் நான் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் நல்லா அரைச்சிட்டு அதை வடிகட்டி எடுத்திருக்கேன். தேங்காய் பால் எடுத்து ஊற்றிட்டு அது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதித்த பின்னாடி ஓரளவுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் மீன் பீஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மீனை வாங்கி அதை தலையை இதை குழம்புல சேர்த்துக்கிட்டேன். 5 பீஸ் அளவுக்கு தான் நான் குழம்புல சேர்த்துருக்கேன். 5 பீஸ் சேர்த்துட்டு அந்த வானலை லைட்டாக நம்ம 2 கையிலையும் பிடிச்சி குலுக்கி விட்டுக்கணும். அப்போ தான் மீன் எல்லாமே நல்லா முழுகிரும். இப்போது மீனை தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 6 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 6 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராகவே வெந்திருக்கு. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் குழம்பு எடுத்து சாப்பிடும்போது கரண்டியில் சும்மா கிளறக்கூடாது. தனியாக மீன் பீஸை மட்டும் மெதுவாக தான் எடுக்கணும். ஏன் அப்படின்னா உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.